உலக எமர்ஜென்சி தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சிவா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஹார்ட் அட்டாக் வந்த நோயாளிக்கு துரிதமாக சிகிச்சை அளித்து உயிர் காப்பது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சிவா மருத்துவமனையின் எமர்ஜென்சி சிகிச்சை பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் ஜியாவுல் ஹக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் சக மருத்துவர்கள் செவிலியர்கள் பம்பரம் போல் சுழன்று நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க உதவி புரிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜியாவுல் ஹக் கூறும்போது, இன்று உலக எமர்ஜென்சி தினம். மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்தான வகையில் நோய்கள் ஏற்பட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு வரும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக உயிர்காக்கும் அவசர சிகிச்சை அளித்து அவருடைய உயிரை காப்பாற்றுவதே இந்த தினத்தின் நோக்கமாகும். இதற்கென்றே நெல்லை சந்திப்பு சிவா மருத்துவமனையில் 24 மணி நேரமும் சிகிச்சை பெறும் வகையில் மருத்துவர்கள் உள்ளதாகவும் இதற்காக தனியாக அவசர சிகிச்சை பிரிவு இயங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜியாவுல்லா, திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை நிபுணர். மே 27 வேர்ல்டு எமர்ஜென்சி மெடிசன் டே என்று கொண்டாடப்படுது. இந்த நாளுடைய சிறப்பு என்னென்னா, அவசர சிகிச்சை பிரிவோட முக்கியத்துவம் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான். இன்றைக்கி அவசர சிகிச்சை பிரிவில் அனைத்து விதமான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸாக ஹேண்டில் பண்ணப்படுது. அதாவது உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் நெஞ்சு வலின்ட்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு இருதய தொந்தரவா, இல்லை வந்துட்டு நுரையீரல் தொந்தரவா, அல்லது சாதாரண தசை பிடிப்பா, இல்லைனா வாயு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு சில நிமிடங்கள்லேயே வந்துட்டு பரிசோதித்து அவங்களுக்கு உரிய டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்துட்டு கார்டியாலஜி டாக்டர்கிட்ட கலந்து பேசிவிட்டு அவங்களுக்கு தேவையான இசிஜி எக்கோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இமீடியட்டாக அவங்களுக்கு வந்துட்டு கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படுது. ஸோ இதனால் மக்களோட பேஷண்ட்டுக்கு வந்துட்டு உயிர் பாதுகாப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.